வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.4 சம் நம்பர் 1. கீழ் காண்பனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. நம்ம ஏற்கனவே ரெக்டாங்குலர் ஃபார்ம் படிச்சிருக்கோம். செவ்வக வடிவம் அதே கான்செப்ட் தான். இது காஞ்சுகேட் சம்மந்தப்பட்டது. ரொம்ப ஈஸியான சம் தான். ரைட் த ஃபாலோயிங் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த 3 சம் 1 2 3 இந்த 3 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சம்மையும் எந்த ஃபார்மில் எழுதணும்? ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சம் நம்பர் 1 ஹோல் பார் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார். ஹோல் பார் 5 + 9i + 2 - 4i. அப்போ இதையும் கூட்டிகிட்டு காஞ்சுகேட் போடலாம் அல்லது காஞ்சுகேட் போட்டு கூட்டலாம், எல்லாம் ஒன்று தான். அதுக்கடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 10 - 5i / 6 + 2i. இது p/q ஃபார்மில் இருக்குது. இதை என்ன ஃபார்மில் மாற்றணும்? ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். தேர்ட் சம்மை பொறுத்தளவுக்கு 3i bar + 1/2 - i. இது காஞ்சுகேட் போடணும். இதுவும் காஞ்சுகேட் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் தான். முதல் சம்மை செய்ய போகிறேன். நல்லா கொஞ்சங்க. ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாவே ரொம்ப ஈஸி, மறந்துடாதீங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் எப்பொழுதுமே இங்கே பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணிடணும்? இஜட்னு பேர் வச்சிடணும். லெட் இஜட்ஸ் = 5 + 9i + 2 - 4i ஹோல் பார். ஓகேவா? ஹோல் பார். இந்த ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? z1 + z2 பார்னு சொல்லிட்டா ரெண்டு ஆட் பண்ணியிருந்தால் தனித்தனியாக பிரிக்கலாம்ல. z1 பார் + z2 பார். ஓகேவா? இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில், இந்த ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5 + 9i பார் இப்படி பிரிச்சுக்கிற போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் இது 2 - 4i பார். ஓகேவா? இந்த ஹோல் பாரை தனித்தனியாக என்ன பண்ணிடுறோம்? பார். இந்த டிவிஷன் ப்ராரம், இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராரம். ஓகேவா? இப்போ இந்த காஞ்சுகேட்னாவே மைனஸை ப்ளஸ் ஆக்குறது, அது ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்குறது. எதுக்கு? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதிக்கு மட்டும்தான். அப்போ இதில் 9i இருக்கா? அப்போ 5 - 9i ப்ளஸ் இது 2 - 4iனா +4i. ஓகேவா? காஞ்சுகேட் போட்டாச்சு. அந்த பாருக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ரியல் பார்ட்டையும் கூட்டுங்க, இமேஜினரியும் கூட்டுங்க. அப்போ 5 இருக்குது, 2 இருக்குது, அப்போ 7 ஆட் பண்ணால் இது -9i, இது +4i. அப்போ எவ்வளோப்பா? -5i. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம், இதுதான் செவ்வக வடிவம். அவ்வளோதான். எவ்வளோ? 2 மார்க்கு 1 வேர்டில் கேட்கக்கூடிய கான்செப்ட் தான் அது. ரொம்ப ஈஸியானது. அடுத்து செகண்ட் சம்மை செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ செகண்ட் சம் என்ன பாருங்க. அப்போ இஜட்ஸ் = 10 - 5i. இங்கே பாருங்கள். 10 - 5i / 6 + 2i. ஓகேவா? எழுதிட்டு சம் எழுதிட்டு நல்லா கவனிங்க. அப்போ செகண்ட் சம் எழுதியிருக்கு. இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இது p/q ஃபார்மில் இருக்குது. எந்த ஃபார்மில் இருக்குது? p/q ஃபார்மில் இருக்குது. இது என்ன பண்ணும்? ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும். ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும்னாவே சாதாரண a + ib ஃபார்ம் தான். அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னாவே காஞ்சுகேட் போடணும். அப்போ 10 - 5i / 6 + 2i இன்ட்டு காஞ்சுகேட்னால் இங்கே என்ன ப்ளஸ்னால் மைனஸ் போட போகிறீங்க. அப்போ 6 - 2i / 6 - 2i காஞ்சுகேட் போட்டாச்சு. அதுக்கடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 10 - 5i இன்ட்டு 6 - 2i / 6 + 2i இன்ட்டு 6 - 2i. டேரெக்டாகவும் மல்டிபிள் பண்ணலாம், இருந்தாலும் எழுதிட்டு மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 10 × 6 எவ்வளவு? 60. அப்போ 10 × 6 60. 10 × 2 எவ்வளவு? 20. அப்போ -20i. அடுத்து -5 இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -30i. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே மல்டிபிள் பண்ணுங்கப்பா. -× +, i2 10, i × i² ஓகேவா? பை. அப்போ நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிட்டேன்.
அடுத்து டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ டினாமினேட்டர் a + b × a - b, அப்போ a² - b², அவ்வளோதான். அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணுங்கப்பா. அப்போ சிம்பிளை பண்ணால் என்ன வரப்போகுது? 10 இருக்குது, அப்படியே வைங்க. மைனஸ் இது 20, 10, 30 எவ்வளவு? 50 - 50i. இது -10ன்னு போடுறேன். சொல்லுங்கள் எப்படி போட்டேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ i² -1, அப்போ இங்கே இடம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும். -10 இது 6² 36 மைனஸ் 2² 4, i² -1 +1. நேராக செட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா i² வந்து டைரெக்டாகவே நான் என்ன பண்ணிட்டேன், அப்ளை பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா வந்து i² -1ங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொன்னது தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சொன்னோம்? 60 - 50i - 10. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 60. இங்கே என்ன இருக்குது? 10. அப்போ எவ்வளோப்பா? 50 - 50 i/40 40. இன்னும் சிம்பிளை பண்ணுங்கப்பா. இதை அடித்து போடலாமா? அப்போ 50/40 -50i/40 பிரிச்சுரு. அப்போ 0 0 அடிங்க, 0 0 அடிங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5/4 -5/4i. திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுதான் செவ்வக வடிவத்தை குறிக்கும். இது காமன் நம்பர்லாம் ஒன்றும் வெளியே எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே போட்டாவே நம்மளுக்கு போதுமானது. அதுதான் வந்து ஈஸியான கான்செப்ட். இப்போ தேர்ட் சம் செய்யலாமா? தேர்ட் சம் ஓகேவா? தேர்ட் சம் என்ன இருக்குது? z = 3i bar plus 1/2 - i. இது தனி, இது தனி. அப்போ ஒரு பையனுக்கு நல்லா தெரியும், பார்னாவே காஞ்சிகேட் இமேஜினரி போடணும். அப்போ -3i, இதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இதுக்கு காஞ்சிகேட் ஃப்ராக்ஷனாகவே காஞ்சிகேட் 1/2 - i இன்ட்டு 2 + i/2 + i. தட்ஸ் ஆல். இன்னும் சுருக்கி போட்டால் ஆன்சர் ஈஸியாக வந்துட போகுது. இந்த -3ஐயே கடைசி வரைக்கும் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. தனித்தனியாக செஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ காஞ்சிகேட் போட்டால் 1ஆல் மட்டும் பண்ணால் அதே தானே. அப்போ 2 + i/, கீழே எப்போவுமே a + b × a - b, அப்போ a² - b² தான் வரணும், மறந்துடாதீங்க. -3i அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 + i அப்படியே வைங்க. இது எவ்வளோப்பா? 2² எவ்வளவு? 4 மைனஸ் i² -1 என்ன வரும்? +1. அப்போ i² என்பது -1 மறந்துடாதீங்க. இது எப்போவுமே மைண்டில் வச்சுட்டே இருக்கும். இனிமேல் சிம்பிளை பண்ணி போட போகிறோம். அப்போ -3i + 2 + i/5. ஓகேவா? இது என்ன சார் பண்ணோம்? எல்சிஎம் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அப்போ ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்கா, இது ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, இங்கே பெருக்குங்க. அப்போ -15i + 2 + i/5. ஓகேவா? அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ 15i இருக்குது. ரியல் நம்பர் தான் எழுதணும், 2 எழுதுங்க. 15iலேருந்து ஒரு i போனால் 14 -14i/5. இப்போ பிரித்து எழுதலாமா? தனித்தனியாக எழுதுங்க. அப்போ 2/5 - 14i/5. திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுவே செவ்வக வடிவம். அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் 3 டிவிஷன் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்கங்க. சம் நம்பர் 2. இதுலையும் 1 2 3 3 டிவிஷன் இருக்குது. அதே செவ்வக வடிவம் தான், அதே ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான். ஈஸியான சம், நல்லா கவனிங்க. z = x + i/y எனில் கீழ்காண்பவைகளின் செவ்வக வடிவினை காண்க. இப்போ z = x + i/y, ஃபைண்ட் த ஃபாலோயிங் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த சம்மில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, z வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போ z = x + i/yன்னு நம்ம வச்சு என்ன பண்ணோம்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் செவ்வக வடிவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆஃப் 1/z, இதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் வேணும். செகண்ட் சம் ரியல் ஆஃப் i z bar, இதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் வேணும்.
மூணாவது இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. இதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் வேணும். ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப நார்மல் சம் தான். ஆன்சருக்கு வந்து போட போகிறோம். நல்லா கோனிங்க. இதில் பார்த்தீங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன இருக்குது? ரியல் ஆஃப் 1/z. அப்போ எப்போவுமே இந்த ரியல் இமேஜினரி உள்ளே வரதை தனியாக செஞ்சுட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு ரியல் பார்ட்டை எழுதுங்க. அதுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு ரியல் பார்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இஜட்ஸ் ஈக்குவல் டு 1/1 இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கிவன் தட் இதுதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐ. இப்போ 1/z எடுங்க. அப்போ 1/z எடுங்க, எடுத்து ஒர்க் பண்ணுவோமா? அப்போ 1/z என்பது 1/x ப்ளஸ் ஒய். நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னாவே காஞ்சிகேட் தானே சொல்லியிருக்கோம். அப்போ இன்ட்டு, அப்போ இது காஞ்சிகேட் என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ காஞ்சிகேட் போட்டோம், மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை கீழே காஞ்சிகேட் போட்டாவே எப்போவுமே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் எழுதணும். அப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஸ்கொயர், இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணி போடுங்கப்பா பார்ப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் தான். ஐ ஸ்கொயர் என்பது -1, அப்போ இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். இதை தனியாக பிரித்து வைங்க. அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து ரியல் மைனஸ் ஐ இன்ட்டு இது வந்து இமேஜினரி ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து 1/z வேல்யூ, 1/z வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து இது 1/z கண்டுபிடிச்சிட்டான். இதில் வந்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் ஆஃப் 1/z தான் கொஸ்டின். அப்போ ரியலுங்கிறப்ப இதுதான் ரியல் பார்ட், இது இமேஜ். ரியல் கேட்டதுனால எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு முடிச்சிடலாம். இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை இமேஜினரி கொடுத்தாங்கன்னா இதை எடுத்து செய்யணும், ரியல் கொடுத்ததுனால இதைத்தான் செய்யணும், மறந்துடாதீங்கப்பா. அடுத்து செகண்ட் சம், செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? அப்போ செகண்ட் டிவிஷனை பொறுத்தளவுக்கு ரியல் ஆஃப் IZ பார், நோட்டில் காப்பி பண்ணிடுற மறந்துடாதீங்க. அப்போ ரியல் ஆஃப் IZ பார். அப்போ IZ பாரை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ரியல் தான் இதுலேயும் செய்ய போகிறோம். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இஜட் பார்னு என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய். பார்னாவே காஞ்சிகேட்னா என்ன தானே. ஆனால் நம்மளுக்கு தேவை இது என்னது? ஐ ஆஃப் இஜட் பார். அப்போ ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ ஐயை மல்டிபிள் பண்ணால் ஐஎக்ஸ், ஐயை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய். இதை சுருக்குங்க. ஐஎக்ஸ் ப்ளஸ் போடலாமா? ஐ ஸ்கொயர்னா -1, அப்போ ப்ளஸ்ஸு ஒய். இதை வந்து ரியல் இமேஜினரி அந்த ரேஞ்சில் எழுதுங்க. அப்போ எக்ஸு இது வந்து ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ், இதுதான் ஐஇஜட் பார். ஆனால் நம்மளுக்கு தேவை இது இல்லை, அவங்க ரியலாக ஐஇஜட் பார் கேட்டிருக்காங்க. அப்போ ரியல் ஆஃப் ஐஇஜட் பார். இதில் ரியல் நம்பர் என்னப்பா இருக்குது? ஒய். அவ்வளோதான். இமேஜினரி இருந்தால் எக்ஸ் போடணும், ரியல் கேட்டதுனால என்னது? ஒய். இதுவே தேவையான ஆன்சர். ஓகேவா? இப்போ செகண்ட் சம்மில் 2 டிவிஷனை பார்த்துட்டோம். இப்போ தேர்டு டிவிஷன் என்ன எழுதுங்க பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் இமேஜினரியோ 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. அப்போ இதை என்ன செய்யணும்னா இதெல்லாம் சுருக்கிக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இமேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லெட்ஸ் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இது கொடுத்துருக்காங்க, கிவன் தான் அது. இதில் சம்மில் பார்த்தீங்கன்னாப்பா 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i அவ்வளோதான்.
இங்கே இஜட் பார்னு என்னப்பா எக்ஸ் மைனஸ் ஐவை தானே எல்லாம் தெரியும் அவளுக்கு. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ், இது இஜட் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் 4 இன்ட்டு இஜட் பார்னா எக்ஸ் மைனஸ் ப்ராக்கெட் இஸ் மஸ்ட், ரொம்ப முக்கியம், மைனஸ் 4i. ஓகேவா? இதை என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணால் 3x, உள்ளே மல்டிபிள் பண்ணால் 3 ப்ளஸ்ஸு 3y ஐ எங்கிட்ட வச்சுக்கலாம், இங்கிட்ட வச்சுக்கலாம், ஒன்றும் 4 மல்டிபிள் பண்ணால் 4x, 4 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் i4y. ஓகே, மைனஸ் 4i. இதில் என்ன சார் செய்ய போகிறோம், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, கூட்டுங்க 7x, 3x 4x 7x. ஓகே, இங்கே 3y 4y அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 1y. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, மிச்சம் இங்கே 4i மட்டும் மிச்சம் இருக்குது. ஓகேவா? இதை என்ன சார் எழுதலாம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிங்க. அப்போ 7x, இந்த இடத்துல மைனஸை கூட காமனாக வெளியே எடுத்துட்டா, மைனஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டா என்னப்பா கிடைக்கும், ஒய். அப்போ மைனஸை காமனாக எழுதுகிறா மைனஸ் ஒய், இந்த இடத்துல ப்ளஸ் 4, மறந்துடாதீங்க, மல்டிபிள் பண்ணி போயிருங்க. இதை மல்டிபிள் பண்ணால் ஒய் இன்ட்டு ஐ ஒய்ஐ, இதை மல்டிபிள் பண்ணால் 4 மைனஸ் ஐ மைனஸ் 4i. ஏன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ எழுதுங்க சார், ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட். இது பூரா ரியல், இது பூரா இமேஜினரி. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, இமேஜினரிக்கு ஆன்சர் கேட்டிருக்கு. அப்போ இமேஜினரி தான் ஆன்சராக வச்சு என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். இது 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. ஆனால் நம்மளுக்கு தேவை இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. அப்போ இமேஜினரி சொன்னதுனால இந்த இதை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ மைனஸ், இந்த மைனஸ் ஐயை மட்டும் விட்டுறணும், மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 4. இல்லைனா ஐயை மைனஸை கூட என்ன பண்ணலாம், மல்டிபிள் கூட பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஒய் மைனஸ் 4ன்னு முடிச்சிடலாம். அப்போ ரெண்டாவது சம்மில் 2 டிவிஷனாக 3 டிவிஷன் போட்டோம். அடுத்து தேர்ட் சம் செய்ய போகிறோம். சம் நம்பர் 3, z1 = 2 மைனஸ் ஐ மற்றும் z2 = மைனஸ் 4 ப்ளஸ் 3i எனில் z1 z2 மற்றும் z1/z2வின் நேர்மறை காண்க. அப்போ நேர்மறைனாவே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. நேர்மாறு இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம்னா அதே மாடல் தான். இப் z1 = 2 minus i and z2 = minus 4 plus 3i, find the inverse of z1 into z2 and z1/z2. முதல்ல z1 z2 கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை டிவைட் பண்ணிவிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான சம்மு, முக்கியமான சம்மு, கரெக்டாக வாட்ச் பண்ணணும், மறந்துடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போ லெட் z1 = 2 minus i, z2 = minus 4 plus 3i. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் z1 அண்டு z2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் பெருக்கணும், ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் செய்கிறப்ப. இதில் பார்த்தீங்கன்னா z1 இன்ட்டு z2 கரெக்டாக கவனிக்கணும். 2 minus i இன்ட்டு minus 4 plus 3i. அப்போ சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 4 எவ்வளவு, மைனஸ் 8. 2 இன்ட்டு ப்ளஸ் 3i எவ்வளவு, ப்ளஸ் 6i. அடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 4i. இதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு, i இன்ட்டு ஐ ஸ்கொயர், அப்போ 3i². ஓகேவா? கரெக்டாக மல்டிபிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 8 வைங்க, இது 2 i சம்மந்தப்பட்டது. அப்போ கூட்டிங்கன்னா ப்ளஸ் 10i, இது மைனஸு 3, இந்த i² என்பது -1, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ i² என்பது என்னது, -1. we know that, எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான். இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், சுருக்கி போடுங்க. அப்போ சுருக்குனா -5 ப்ளஸ் 3 எவ்வளவு, -5. -8 -8 ப்ளஸ் 3னா -5 ப்ளஸ்ஸு 10i. இதுதான் z1 இன்ட்டு z2. இதை என்ன சார் பண்ணால் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. நேர்மாறு என்ன,
அப்போ Z1 இன்ட்டு Z2வின் நேர்மாறு இன்வர்ஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2. அப்போ நேர்மாறுனாவே 1/Z1 இன்ட்டு Z2 தானே. அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் போட்டு என்ன பண்ணோம், கான்ஜுகேட் போடணும். அப்போ 1/, இது -5 + 10i, -5 + 10i. அப்போ இது கான்ஜுகேட் போடணும். அப்போ இன்ட்டு ரியல் பார்ட்டை வச்சுக்கிட்டு இமேஜரி மட்டும் தான் கான்ஜுகேட் போடணும். அப்போ -5 -10i பை -5 -10i. இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தான். அப்போ -5 -10i வச்சாச்சு. கான்ஜுகேட்னு சொல்லிட்டாவே a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b²னாவே நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அப்போ மொதல் நம்பர் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ a² - b². இப்போ a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b². அப்போ -5 -10i பை 5² 25, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் 10² 100. ஓகேவா. இந்த i² என்னப்பா, -1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ -5 -10i பை எவ்வளோ இது 100 + 25 125. தனியாக பிரித்து போடலாமா, அப்படி தான் நல்லது. அப்போ -5/125 -10i பை 125. 5ஆல் அடிங்க, 1 டைம்ஸு 2 10 5 125. 2 10 2 5. அப்படியே சிம்பிளை பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்குது. அப்போ -1/25 25 -2i/25. இதுதான் Z1 Z2வின் நேர்மாறு. ஃபினிஷிங் இது வேணும். therefore inverse of Z1 Z2 is this. அடுத்தது Z1/Z2வின் நேர்மாறு என்ன, அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் டிவிஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ செகண்ட் டிவிஷன் Z1/Z2வின் நேர்மாறு என்ன, இதுதான கேள்வி. அப்போ Z1/Z2வின் நேர்மாறு, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் Z1/Z2. என்னுடைய இன்வர்ஸ் என்ன, 1/Z1/Z2. அவ்வளோதான். அப்போ நேர்மாறு. அப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குல்ல, ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா தலைகளை போட்டிங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறினா தலைகளை போடுங்க. அப்போ Z1/Z2 Z2/Z1. அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றியாச்சு, தலைகளாக போட்டாச்சு. அப்போ Z1க்கு நம்மளுக்கு வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, -4 + 3i பை Z1க்கு வேல்யூ என்னப்பா 2 - i இன். இது என்ன பண்ணணும், கான்ஜுகேட் போடணும். ஃப்ராக்ஷன்னாவே என்னது, கான்ஜுகேட். இப்போ கான்ஜுகேட் போட்டால் என்ன வரும், 2 + i/2 + i. அடுத்தது கான்ஜுகேட் போட்டால் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ -4 + 3i இன்ட்டு 2 + i பை இது 2 - i இன்ட்டு 2 + i. மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ மல்டிபிள் பண்ணால் -4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் -8. -4 + i எவ்வளவு மல்டிபிள் பண்ணால் -4i. அடுத்தது இந்த மல்டிபிள் பண்ணால் 3 2 6 + 6i. இதை மல்டிபிள் பண்ணால் 3i² பை. அப்போ கான்ஜுகேட்னா a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b². எல்லாமே தெரிஞ்சாதான். சுருக்கி போடுங்க. -8. இது 2 சுருக்கினா எவ்வளோப்பா, +2i. இது -3 போடலாமா, எப்படி i² -1. அப்போ ப்ளஸ் இருக்குது, அப்போ -3 பை 2² 4 -i² -1 +1. இதை அப்படியே சுருக்குங்கப்பா.
அப்போ இது மைனஸ் வந்து 8 வந்து ரியல், -3 வந்து ரியல். அப்போ -11 + 2y/5. அப்படியே சுருக்கி எழுதுனா -11/5 + 2y/5. இது என்ன தம்பி? z1/z2வின் நேர்மாறு. இன்வர்ஸ் ஆஃப் z1/z2வினுடைய வேல்யூ திஸ். அவ்வளோதான். அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் பார்த்துருக்கோம்? எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் வந்து 1, 2, 3 சம்மும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.